நானும் வந்து இதெல்லாம் எதுக்கு பேசணும், எதுக்கு தேவையில்லாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வேற எதனா டாபிக் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் சில ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணி சிஎம் சாரோட சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த சில அறிவுஜீவிகள் எல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்றது கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, ஒரு ரீசெக் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் மேக்சிமம் ஆஃப் தி பீப்புள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கையில ஒரு போன் இருக்கு. கூகுள்ல போட்டு பார்த்தாலே, இது செக் பண்ணி பார்த்தாலே இது வந்து உண்மையா பொய்யான்றது வந்து ஈஸியாவே அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு நியூஸ், டிவிக்குல இருந்து ஒரு நியூஸ் வருதா, ஓகே, அதை டக்குன்னு இப்படின்றதுக்குள்ள அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். அது ஃபேக் நியூஸ்ன்றது பாவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு சிஎம் சார் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடணும்னு சொல்லி வந்து உத்தரவிட்டு இருக்கிறாரு. அது உண்மையாவே ரொம்ப பாராட்டக்கூட வேண்டிய விஷயம் தான். ஆனா இது வந்து முதல் முறைன்னு கிடையாது. இது முதல் தடவையா வந்து எங்க தளபதி சார் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது முற்றிலும் ஒரு தவறான தகவல். ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது அவங்க வந்து வாடிக்கையா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, மாமூலா வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க தான், டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுவாங்க. 2016 வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை வந்து மூடிருக்காங்க. அதுக்கடுத்து வந்த 2017 இபிஎஸ் அவர்களும் வந்து 500 டாஸ்மாக் கிட்ட க்ளோஸ் பண்ணிருக்கிறாரு. ப்ரீவியஸ் சிஎம் சார் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து 500 கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறாரு. இது மாமூலா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால இதுதான் முதல் முறை. எங்க தளபதி விஜய் வந்துதான் வந்து இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்கிறாருன்னு சொல்றது வந்து முற்றிலும் ஒரு தவறான தகவல். இதை ஏன் பரப்புறீங்கன்னு தெரியல. அடுத்து வந்து டாஸ்மாக்ல 21 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கோ ஆளுங்களுக்கோ வந்து சரக்கு விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்கிறதா சொல்றீங்க. ஆக்சுவலா இது வந்து 2023 டிஎம்கே பீரியட்ல இருந்தே இது அமல்ல தான் இருக்கு. அதுவும் சில பேருக்கு ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஃபயர் விடுற உங்களுக்கு வந்து இதை பத்தி வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த சட்டம் வந்து 2023 டிஎம்கே பீரியட்ல இருந்தே இது செயல்பாட்டுல இருக்கு. இதை வந்து இப்ப இருக்கிற சிஎம் சார் வந்து ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரே தவிர்த்து இது வந்து புதுசு கிடையாது. இதுவும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அவர் பதவியேற்ற 2வது நாளே வந்து கோடிக்கணக்கான மதிப்புல வந்து போதைப் பொருட்களை வந்து கொளுத்திருக்காங்க ஒரே இடத்துல போட்டு. இது பாருங்க, இது யார் செய்வா, எங்க தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சுட்டாரு, செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. இது ஆக்சுவலா நடந்தது வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி டிஎம்கே பீரியட்ல நடந்திருக்கு, செஞ்சில நடந்திருக்கு. இதை வந்து இவர் வந்துதான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இதுவும் தவறான ஒரு தகவல் தான். இது ஏன் பரப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இது எல்லாமே நான் இப்ப வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து டிஎம்கே பீரியட்ல நடந்ததுதான். ஆனா வந்து டிவிக்கு வந்த உடனே இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான தகவல் தான், தவறான செயலும் கூட. அப்புறம் தூத்துக்குடி சர்வைலன்ஸ் கேமரா வந்து இவங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கிற கரண்ட் சிஎம் சாரோட ஆட்சியில தான் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. இதுவும் வந்து டிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்ததுதான். சிறப்பு கண்காணிப்பு படை வந்து டிஎம்கே பீரியட்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச ஒரு திட்டம் தான். இதுவும் டிவிகே பீரியட்ல வந்தது கிடையாது. இதுவும் ஒரு தவறான தகவல். பைக் பேட்ரோல் போலீஸ் இந்த திட்டமும் வந்து ஆல்ரெடி டிஎம்கே பீரியட்ல ஜனவரி மாசம் கொண்டு வந்த சேலத்துலதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு இந்த திட்டத்தை. இதையும் வந்து சிஎம் சார் விஜய் அவர்கள் தான் வந்து துவங்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு ஃபேக் நரேட்டிவ செட் பண்ணி எதுக்கு பரப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு தவறான தகவல் தான். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை இதுவும் டிஎம்கே பீரியட்ல நவம்பர் 11ஆம் தேதி 2025 திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால், அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இதற்கு பிங்க் பெட்ரோல் திட்டம்னு சொல்லிட்டு கூட ஒரு பேர் இருக்கு. இதுவும் டிவிகே பீரியட்ல கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த திட்டமும் வந்து ஜெயலலிதா அவர்களால தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பயிற்சி வகுப்பு மையம்லாம் எங்க அண்ணன் வந்துதான் வந்து இதெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க யாருன்னா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா, படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மழுமட்டித்தனமா வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் யான்னு தெரியல. கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு பயிற்சிகள் மையம் என்றது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே துவங்கி வச்ச ஒரு திட்டம் தான். இதே வந்து டிவிகே பீரியட்ல எங்க அண்ணன் வந்துதான் துவங்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லுமே ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு முற்றிலும் ஒரு தவறான தகவல் தான். சிஎம் சார் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னது வந்து அதுவும் வந்து எங்க ஆட்சியில தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்து சில அறிவுஜீவிகள் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு தவறான தகவல். இது ஆல்ரெடி 2021 ஜெயலலிதா அவர்களோட பீரியட்லயே வந்து
ஒரு தடவை வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021 சிஎம் திரு M.K. ஸ்டாலின் அவர்களோட பீரியட்ல பிடிஆர் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்ப நீங்க 3வது முறையா தான் இதை வெளியிடுறீங்க. சோ முதல் தடவையா அண்ணன் வந்துதான் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பான தகவல் வந்து பகிராது. சட்டமன்றத்திலே முதல் ஒரு பெண் உறுப்பினர்னா அது எங்க டிவிகே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கீர்த்தனா அவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் தப்பான தகவலை வந்து மீண்டும் மீண்டும் நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. யானே எனக்கு தெரியல. அவர் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, இனிமேல் தான் ஒண்ணு பண்ணுவாரு. அதை நம்மளாம் பொறுத்திருந்துதான் பார்க்கலாமே. எதுக்கு டிவிகே சேர்ந்த நண்பர்கள் நண்பீஸ் எல்லாம் இந்த மாதிரி பொய்யான தகவலை வந்து எதுக்கு பரப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பொறுமையா அவர் நல்லது செய்வாருன்னு தானே நீங்களாம் ஓட் போட்டு அவர் வந்து சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. அப்படியே இதை செஞ்சுட்டாரு அதை செஞ்சுட்டாருன்னு நீங்க சொன்ன எல்லாமே வந்து டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே பீரியட்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க பீரியட்ல நடந்ததா. நீங்க வந்து எங்க ஆட்சி எங்க அண்ணன் வந்து இந்த 10 நாள்ல 5 நாள்ல வந்து ஃபுல்லாமே இது பண்ணிட்டாரு, முடிச்சு விட்டாரு, எல்லாத்தையும் சரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது முற்றிலும் ஒரு தவறான தகவல். ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்க கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்க. கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இந்த டேட்ல இது நடந்திருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அது ஓப்பனா சொல்லிடும். இது இவங்க பீரியட்ல நடக்கல, இது டிஎம்கேல நடந்தது ஏடிஎம்கேல நடந்தது சொல்லிடும். ஆனா நீங்க யாருமே ரீசெக்கே பண்றது கிடையாது. ஒரு கண்மூடித்தனமா விஜய் சாரை பத்தி நல்ல நியூஸ் வந்திருக்கா, ஓகே அதை டக்குன்னு அடுத்த செகண்ட் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தேவையில்ல. விஜய் 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 உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவங்க தொகுதியில நின்ன டிவிகே சார்பா நின்ன கேண்டிடேட்ஸை பத்தி அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன இதுல இங்க வந்திருக்காங்க, எதுக்காக நிக்கிறாங்க, அது எதுனா உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. 98% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து தெரியாது நம்ம தொகுதியில வந்து இந்த எம்எல்ஏ தான் நிக்கிறாரு, இவங்க தான் நிக்கிறாங்க, இந்த கேண்டிடேட் தான் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே. ஒரு சிலரை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் விசில் விஜய் விசில் விஜய் அவ்வளவுதான். விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்க அந்த எம்எல்ஏக்கெல்லாம். ஆனா அந்த எம்எல்ஏஸோட பேக்ரவுண்ட் எல்லாம் யாருன்னு என்ன ஏதுன்னே தெரியாது உங்களுக்கு. அதுல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து ஏற்கனவே அவங்க மேல எல்லாம் கேஸ் இருக்கு, பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, திருட்டு வழக்கு இருக்கு, போதைப் பொருள் வழக்கு இருக்கு. சோ சிஎம் சார் அவர்கள் வந்து பார்த்து பாதுகாப்பா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. டிவிக்கேல இருக்கிற கீர்த்தனா அவர்கள் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு வாய் குசாம போய் சொல்றீங்க. அதுவும் எப்படின்னு தெரியல. அந்த நியூஸும் வந்து பரப்பிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா 1927 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தான் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர். அதுக்கு அடுத்து வந்து 1937 ருக்மணி லட்சுமிபதின்றவங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. அதுக்கு அடுத்து கண்டினியூஸா நிறைய பேர் வந்திருந்தாங்க. சோ கீர்த்தனா அவர்கள் மட்டும்தான் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர்ன்றதும் ஒரு பச்சை பொய். அதை தயவு செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கோங்க. அவங்க முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் கிடையவே கிடையாது.